ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா POC 3 4th செமஸ்டரில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்தெந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த யூனிட்டில் நம்ம எப்படி படிக்கணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோகெம் ஐசோமெர்சம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2ல் பார்த்தீங்கன்னா நிறையா ரியாக்ஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ 3ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 5 யூனிட் இருக்கும், எப்பயும் போல் 5 யூனிட் தான். 5 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்டில் தான் இருக்கும். 2 அளவுக்கு இருக்காது. அதாவது POC 2 பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா படிச்சிருப்போம், அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெர்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஐசோமெர்சம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெர்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம். ஸோ அதனால் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக ஆப்டிக்கல் ஐசோமெர்சம் கொடுத்துருப்பாங்க, 2வது யூனிட் ஃபுல்லாக ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெர்சமில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மீசோ காம்பவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி, அப்புறம் வந்து கைரால் அண்ட் ஏகைரால் மாலிகுல்ஸில் 2 மார்க்கில் படித்து வச்சுக்கோங்க. சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா எப்போயுமே 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிஎல் சிஸ்டம் ஆஃப் நாமென்கல்ச்சர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இது வந்து 5 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் ரூல் RS சிஸ்டம் ஆஃப் நாமென்கல்ச்சர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமெர்சம். ஸோ இந்த POC 3 படித்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்படி கெமிஸ்ட்ரியை வந்து புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் எழுதுங்க. கிளாஸ் நடத்தும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை எழுதுனால இங்கே வந்து நல்லா மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிமிக் மாடிஃபிகேஷன், இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரெசிமிக் மாடிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரெசிமிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ என்என்டியோமர்ஸ், பேர் ஆஃப் என்என்டியோமர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெசிமிக் மாடிஃபிகேஷன் கிடைக்கும். அதே வந்து இப்போ 2 நம்ம சேர்த்தோம் இல்லையா, பேர்ஸ் ஆஃப் என்என்டியோமர்ஸை நம்ம வந்து சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறது, அதாவது ரெசல்யூஷன் பண்ணோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மிக்சர், இதுக்கு ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும், அதை சேர்த்ததுக்கப்புறம் எப்படி பிரிக்கணும், ரெசல்யூஷன் பண்ணணும், செப்ரேஷன் பண்ணணும், அதுவும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 7 மெத்தட் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டியல் அண்ட் அப்சல்யூட் 2 மார்க் லெவலில் படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெர்சம். ஸோ இதை வந்து சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ் ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இசட் சின் ஆன்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் ஐசோமெர்சம் ஆஃப் ஈத்தேன் என்பியூட்டேன் சைக்ளோஹெக்சின், இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஸோ மேலாப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 4th செம்லேயே ஈஸியான சப்ஜெக்ட்னால் இது ஒன்று தான். ஏன்னா இதில் தான் வந்து கான்செப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கான்செப்டில் அதிகமாக இருக்கும். யூனிட்டே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ரொம்ப நாள் ஆகும். பட் இதை பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன யூனிட் தான். ஒரு யூனிட்லேயே 2-3 இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருக்கும், நம்ம சீக்கிரம் படிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லைட்டாக மறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும் போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவோம் சீக்கிரமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டீரியோ ஐசோமெர்சமின் பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அட்ரோ ஐசோமெர்சம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அண்டு ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷனும் அடிக்கடி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3 ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளில் நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னா ஒன்று படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இதில் தான் பார்த்தோம்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்லாம் வரும். அதாவது ஒரு பென்சின் ரிங்கோ இல்லை 5 மெம்பர் ரிங் வந்து கண்டைன்ஸ் ஹெட்ரோசைக்ளிக் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், பைரோல்னே வச்சுக்கோங்க.
இப்போ வந்து ஒரு 5 மெம்பர் ரிங் கண்டெயின் ஹெட்ரோ ஆட்டம். அது ஓவா இருக்கலாம், அப்படி இல்லையா என்னா இருக்கலாம், எஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ சைக்ளிக்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என் வச்சு ஒரு வேளை 5 மெம்பர் ரிங் கண்டெயின் என் இருந்துச்சுன்னா அதை வந்து பைரோல்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை ஓ இருந்துச்சுன்னா ஃபியூரான்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை 5 மெம்பர் ரிங் கண்டெய்னிங் எஸ்னா தயோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த ஹெட்ரோசைக்ளிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஹெட்ரோசைக்ளிக்கில் நாமன் கல்ச்சர்ன்றது நேமிங், ஸோ எப்படி நேம் வைக்கிறாங்க அதோட கிளாஸிஃபிகேஷன் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பைரோல் ஆகட்டும், ஃபியூரான் ஆகட்டும், தயோபின் ஆகட்டும், அது எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க, அதோட மெடிக்கல் யூஸ் என்ன. ஆமாம் தானே, இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் சிந்தசிஸ் பண்ணுறோன்னா ஏன் சிந்தசிஸ் பண்ணுறோம், அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெடிக்கல் யூஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் இதில் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் அரோமேட்டிசிட்டி அண்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் பைரோல், பியூரான் அண்டு தயோபின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் இந்த யூனிட்டில் மட்டும் இதை விட்டுறாதீங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டில், ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2 யூனிட் மட்டும் தான் இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வரும். நெக்ஸ்ட்டு 3rd 4th 5th பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரியாக்ஷனாக தான் இருக்கும். ரியாக்ஷனை எழுதி எழுதி பாருங்கள், மறக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 10 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 மார்க் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு யூனிட் 1 2 5 இதுலேருந்து தான் கேட்பாங்க. 10 மார்க்குக்கு இந்த யூனிட் எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ரியாக்ஷன் அண்ட் மெடிக்கல் யூசஸ் ஆஃப் பைரோசோல், இமிடசோல், ஆக்சசோல், தயோசோல், இது எல்லாத்துக்குள்ள சிந்தசிஸ் அண்டு ரியாக்ஷன். மேக்ஸிமம் 4th யூனிட்டில் நேமிங் ரியாக்ஷனாக இருக்கும், அவங்க ஸ்ட்ரைட்டாக கேட்கவே மாட்டாங்க. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் பைரோசோல், சிந்தசிஸ் ஆஃப் இமிடசோல் அவங்க கேட்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு நேமிங் ரியாக்ஷன் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு சிந்தசிஸ்குள்ள நேமிங் ரியாக்ஷன் மஸ்ட்டு, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ பைரிடின், குயினோலின், ஐசோ குயினோலின், அக்ரிடின், இண்டோல் அதெல்லாம் கண்டிப்பாக படித்து வைங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இமிடசோலும் ஆக்சசோலும் ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பெசிசிட்டி ஆஃப் பைரிடின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுக்கப்புறம் குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ டெரிவேட்டிவ்ஸும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. 5th யூனிட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த யூனிட்டை வேணாலும் நீங்கள் விட்டுட்டு போங்க. ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை படிச்சுட்டு 5th யூனிட் மட்டும் கண்டிப்பாக விட்டுட்டு போயிடாதீங்க. 5th யூனிட் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இது நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஹைட்ரேட் ரிடக்ஷன் 1, கிளெமென்சன் ரிடக்ஷன் 2, வெட்ச் ரிடக்ஷன் 3, உல்ஃப் கிருஷ்ணர் 4, ஒப்பானர்ஸ் ரிடக்ஷன் 5, டாக்கின் 6, பெக்மன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு ஸ்கிப்மிட்டு ஒரு 7, நெக்ஸ்ட்டு வந்து கிளைசன் ஸ்கிம்மெட் கண்டென்சேஷன் மொத்தம் ஒரு 8 இருக்கும். இந்த 8 படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்லேருந்து 10 to 15 மார்க் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை இப்போ 10 மார்க்கு வந்து 5th யூனிட்லேருந்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்மாக. அது போக வந்து நம்மளுக்கு 5 மார்க்கில் ஒன்று கேட்டுருவாங்க. 10 மார்க் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா 2 5 மார்க் கேட்டுருவாங்க. 10லேருந்து 15 மார்க் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம், அழகாக பாஸ் ஆகிடலாம். அதனால் 5th யூனிட்டில் இருக்கிற ஒரு கொஷின் கூட நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. எல்லா ரியாக்ஷனும் படித்து வச்சுக்கோங்க 5th யூனிட்டில், ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் இல்லை எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ 5th யூனிட்லேருந்து எப்படி கொஷின் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஷின் யூனிட் வைஸாக சொல்கிறேன். ஸோ 5th யூனிட்குள்ளது பாருங்கள், எங்கே இதில் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ 10லேருந்து 15 மார்க் வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டாக்கின் ரியாக்ஷன், பெக்மன்ஸ் கண்டென்சேஷன், ஸோ 10 மார்க் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பாருங்கள், உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெட்ச் ரிடக்ஷன். ஸோ இதில் ஒரு 2 2 4 இதில் ஒரு 4 மார்க் வருதுங்களா. ஆக மொத்தம் அதில் ஒரு 10, இதில் ஒரு 4, 14 மார்க் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். 5th யூனிட் படிச்சிங்கன்னா 10லேருந்து 15 மார்க் வந்து நீங்கள் அழகாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள்.
10 மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஒப்பானர்ஸ் ஆக்சிடேஷன் அண்டு கிளமென்சன் ரியாக்ஷன் கேட்டாங்க. அழகாக ஒரு 10 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் பெக்மேன்ஸ் ரியாக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10லேருந்து 12 மார்க் வந்து நம்மளுக்கு இந்த அதுக்கப்புறம் ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டாக்கின்ஸ் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். ஸோ அதில் ஒரு 10, இதில் ஒரு 4, 14 மார்க் வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி ஸ்கிம்மிட் ரியாக்ஷன் கூட கேட்டிருக்காங்க. 50 யூனிட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் வந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் கேட்டுட்டா 5 மார்க்கில் வந்து ஒரு சில டைம் கேட்பாங்க, இல்லை ஒரு சில டைம் கேட்க மாட்டாங்க. இங்கே 5 மார்க்குமே கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் அண்ட் மெக்கானிசம் அப்ளிகேஷன் ஆஃப் டாக்கின்ஸ் ரியாக்ஷன். ஸோ 15 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்ம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த ரியாக்ஷன் ஷோவிங் அண்ட் ஆல்டாக்சின் அண்டர்கோயிங் பெக்மேன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 15, இதில் ஒரு 2, 17 மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் போகலாம். இதுலேயும் பாருங்களேன், ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. சில டைம் வந்து குழப்பும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் சரி, அதுக்கப்புறமா வந்து கண்டென்சேஷனும் நம்மளுக்கு குழப்பம். அது நீங்கள் நல்லா தெளிவாக ஒரு 1க்கு ஒரு 2, 3 டைம் தெளிவாக எழுதி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கே குழப்புற மாதிரி தான் இருக்கும். அது கெமிஸ்ட்ரியில் வீக் ஆனவங்களுக்குலாம் ரொம்பவே குழப்பம். ஸோ இதிலெல்லாம் பாருங்கள், பெக்மேன் ரீஅரேஞ்ச் கேட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வந்து ஒரு சில டைம் கேட்பாங்க, இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷனும் கிளமென்சன் ரிடக்ஷனுக்குள்ளே கான்ட்ராஸ்ட் கேட்டிருக்காங்க. டார்கின் ரியாக்ஷனும் கூட கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 20 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் 50 யூனிட் படித்தாலே எழுதிடலாம். இந்த கொஷின் பேப்பர்லாம் பாருங்களேன். அது போக கண்டென்சன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, கிளிம்சன் ஸ்கிம்மிட் கண்டென்சேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் 50 யூனிட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் 5 மார்க் பார்த்தீங்கன்னா பிரெச் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க 10 மார்க்கில். இப்போ ஒரு 10 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒப்பானர்ஸ் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க, கிளின்சன் ஸ்கிம்மிட் கண்டென்சேஷன் கூட கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் பேப்பர்லையாவது 15 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு கவர் ஆச்சு. லாஸ்ட் 2 கொஷின் பேப்பரில் 20 மார்க்ஸ் கிட்ட 20 to 22 மார்க்ஸ் கிட்ட நம்மளுக்கு 50 யூனிட் மட்டும் கவர் ஆகுது. 50 யூனிட் மட்டும் தெளிவாக படித்து மிச்சம் ஏதாவது 4ல் ஒரு ஃபஸ்ட்டு 2 யூனிட், அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 யூனிட்டும் விடாதீங்க. இந்த 3 யூனிட் தெளிவாக படித்தாலே பிஓசி அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். 2 மார்க்கில் எப்போயுமே அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிளமென்சன் ரியாக்ஷனுக்குள்ள அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்களா, அப்புறம் வாட் இஸ் ஸ்கிம்மிட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. 2 மார்க்லேயே எனக்கு தெரிஞ்சு 4 மார்க் கிட்ட வந்துடுது. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள், பெக்மேன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கில் வந்து உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன் கேட்டுட்டாங்க. ஸோ அதில் ஒரு 10, இதில் ஒரு 5, 15. 2 மார்க்கில் வந்து நம்மளுடைய லக்கி கேட்டிருந்தாங்கன்னா அதில் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே பாருங்களேன், 5 மார்க்கில் கேட்டது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன் இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் ஃபார் கிளமென்சன் ஸ்கிம்மிட் கண்டென்சேஷனுக்கு ரியாக்ஷன் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 மார்க் வந்து கண்டிப்பாக 2 மார்க்லேருந்து கேட்டுடுறாங்க. இதில் பாருங்கள், பிரெச் ரிடக்ஷன் அண்டு எனி 4 சிந்தட்டிக் அப்ளிகேஷன் கேட்டுட்டு 10 மார்க் ஒன்று, 5 மார்க்கில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 15 மார்க் நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மார்க்கில் வந்து ஸ்கிம்மிட் ரியாக்ஷன் கேட்டுட்டு ஸோ அது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 2 மார்க்கு. ஸோ அங்கே ஒரு 10, 5, 15, இங்கே ஒரு 2, 17 மார்க்கு கிட்ட எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th
யூனிட்லேருந்து நம்மளுக்கு வந்து கேட்டுடுறாங்க. இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். அதாவது மெட்டல் ஹைட்ரேட் ரிடக்ஷன் தான் இப்படி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு 10 மார்க் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உல்ஃப்கிருஷ்ண ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. கிளைசன் ஸ்கிட்மெட் ரிடக்ஷன் கேட்டுட்டாங்க. ஸோ இதில் ஒரு 10, அதில் ஒரு 10, 20 மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பாருங்கள். கிளென்சன் ரிடக்ஷனே வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 22 மார்க் கிட்ட பார்த்தீங்கன்னா எது மட்டும் வருதுன்னா 5th யூனிட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் அதை மட்டும் எலிமினேட் மட்டும் பண்ணிடாதீங்க. 5th யூனிட் ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சுட்டு 5th யூனிட் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. எதுவுமே தெரியாமல் போயிடும், நம்மளுக்கு வந்து மார்க்கெல்லாம் போயிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து 10 மார்க்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த. ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, நான் வந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூனிட் 1, 2, 5 இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிரும். அப்புறம் 3, 5, 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 10 மார்க் பார்க்கலாம். ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் த சீக்வன்ஸ் ரூல் அண்ட் ஆர்எஸ் சிஸ்டம் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம். ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சம் நம்ம எப்படி டிட்டர்மினேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நான் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லேயும் சரி 10 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த சிந்தசிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெடிக்கல் யூஸ் ஆஃப் பைரிடின். பைரிடின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க 5 மார்க் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமெர்சம் ஆஃப் பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ 2nd யூனிட்டில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அரோமேட்டிசிட்டி அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் பைரோல், ஃபியூரான் அண்ட் தியோபேன். இது 3rd யூனிட்டில் இருக்குது. டார்கின் ரியாக்ஷன், பெக்மன் ரிடக்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2nd யூனிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஸ்மிக் மாடிஃபிகேஷன் 1st யூனிட். மாடிஃபிகேஷன் தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு பேர்ஸ் ஆஃப் என்என்டியோமர்ஸை வந்து என்ன பண்ணுறதுன்னா மிக்ஸ் பண்ணுறது வந்து மாடிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. செப்பரேஷனும் சில டைம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் த சிந்தசிஸ் அண்ட் மெடிக்கல் யூஸ் ஆஃப் இமிடாசோல் அண்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் ஆஃப் ஆக்சசோல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம அதிலேருந்து வந்து 5 மார்க்கோ 10 மார்க்கோ வந்தால் விட்டுடலாம். பட் 2 யூனிட் கிட்ட ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் அரோமேட்டிசிட்டி அண்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் பைரோல், பியூரான், தயோபின் மட்டும் படிச்சுட்டு அந்த யூனிட்டை வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. மிச்சம் 4 யூனிட்டும் வந்து நல்லா தெளிவாக கையில் வச்சுக்கோங்க. அதாவது 1st, 2nd, 4th, 5th இந்த 4 யூனிட் தெளிவாக கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு யூனிட்லேருந்து கொஷின் வந்தால் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அழகாக எழுதிடலாம். நம்மளுக்கு என்ன சாய்ஸ் தானே, விட்டுடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆஃப் ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் சப்ஸ்டியூஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சின். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் கன்ஃபிகரேஷனல் அண்ட் கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ். எக்ஸ்பிளைன் த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் மீசோ அண்ட் ரெஸ்மிக் ஃபார்ம். ஸோ 2 மார்க் பொறுத்த அளவுக்கு ஒரு யூனிட் படித்தாலும் நம்ம தெளிவாக உள்ளே இறங்கி பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா 2 மார்க் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பால்குலர் சிந்தசிஸ் ஆஃப் பைரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷன் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்டுருவாங்க. எப்பயுமே ஸ்டார்டிங் மெட்டீரியல் படித்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் மெட்டீரியல் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து உள்ளே ஏதாவது ஒன்று போட்டு கூட ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்க்ரப் சிந்தசிஸ் ஆஃப் குயினோலின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் இந்த சிஜிபிஎன்
ஜிஜிபாபின். இந்த ரியாக்ஷன் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மெடிசினல் யூசஸ் ஆஃப் இண்டோல். நெக்ஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஜிங்க் அண்டு மெர்க்குரி, அதாவது ஜிங்க் அண்ட் ஹெச்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து உல்ஃப்-கிருஷ்ணர் ரியாக்ஷன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெர்ச்-சிந்த் ரிடக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் பாருங்கள், டிஸ்கிரைப் த சிந்தசிஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் மெடிசினல் யூசஸ் ஆஃப் இண்டோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஒப்பானஸ் ஆக்சிடேஷன் அண்டு கிளமன்சன் ரிடக்ஷன். மூணாவது பார்த்திங்கன்னா, ஸோ இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது கிரிட்டேரியா ஃபார் காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்துச்சுன்னா என்னென்ன கிரிட்டேரியாலாம் இது வந்து பொசஸ் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்யூஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2 என்என்டிஓமர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்யூஷன்றது அது எப்படி செப்பரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 7 மெத்தட் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மெத்தட் தான் பார்த்திங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5th யூனிட்டு ஃபஸ்ட் யூனிட் படிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் 4th யூனிட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்களா. 4th யூனிட் ஸ்கிப் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை விட்டுறலாம். ஏன்னா இண்டோல் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அழகாக நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் படிச்சிருக்கீங்க, 5th யூனிட் படிச்சிருக்கீங்கனாலே ஒரு 10 மார்க்கு கன்ஃபார்மு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இது பாருங்கள், கேன் இன்கோல்டு ப்ரீலாக், அதாவது சீக்வன்ஸ் ரூல் இன் சிஸ்டம் ஆஃப் நாமன்கல்ச்சர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டியல் அண்ட் அப்சல்யூட் ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் யூனிட்டில் இருக்குது, அதுவும் படித்து வச்சுக்கோங்க. இதை வந்து அதர்வைஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அட்ரோப் ஐசோமெரிசம் அப்படின்னு கூட கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நம்ம ஒன்று படிச்சிருப்போம், அதுக்குள்ளே அதர் நேமை கேட்டு நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான், கண்டிப்பாக ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ரோப் ஐசோமெரிசம்னாலும் ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் ஆஃப் ஈத்தீன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் பைரோசோல். அதுக்கப்புறம் க்ரப் சிந்தசிஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த குயினோலின் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு க்ரப் சிந்தசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சிந்தசிஸ் அண்ட் மெடிசினல் யூசஸ் ஆஃப் பியூரின். நெக்ஸ்ட்டு வந்து அது அக்ரிடின்குள்ள ப்ரிப்ரேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வித் எக்ஸாம்பிள். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னா என்னது, மெட்டல் ஹைட்ரேட் ரியாக்ஷன் 5th யூனிட்டில் இருக்குது இல்லையா. ஸோ பாருங்கள், நம்ம 10 மார்க்கும் இருக்குது, இங்கே ஒரு 5 மார்க்கும் இருக்குது, 15 மார்க் கிட்ட 5th யூனிட்லேருந்தே வருது. 2 மார்க்லேயே ஒரு 4 மார்க்லேருந்து 6 மார்க் வரைக்கும் நமக்கு 2 மார்க்லேயே வருது. அதனால் எந்த யூனிட்டை வேணாலும் ஸ்கிப் பண்ணுங்கள், 5th யூனிட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ்க்குள்ள 5th யூனிட்டில் தான் இருக்குது. 2 மார்க் பாருங்கள், யூசஸ் மெடிசினல் யூசஸ் ஆஃப் தைசல் டெரிவேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. டார்க்கின் ரியாக்ஷனுக்குள்ள அப்ளிகேஷன் வித் எக்ஸாம்பிளோட, அப்சல்யூட் ஏசிமெட்ரிக் சிந்தசிஸ்னால் என்னென்னு கேட்டுட்டு அதோடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சோடியம் புரோமோஹைட்ரேட் சைக்ளோஹெக்சின்குள்ளே கன்ஃபார்மர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கன்ஃபர்மேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளோஹெக்சின் கேட்டிருக்காங்க. ஸ்கிட்மிட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சசோல். அப்புறம் மெடிசினல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் குயினோலின் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டெரிவேட்டிவ்ஸும் சில டைம் கேட்பாங்க. அது குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இதை கேட்டிருக்காங்கன்னா குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அடிக்கடி ஆன்டி மலேரியல் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் பெக்மெண்ட் ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 மார்க். என்ன 10 மார்க் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் த கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் இன் மோனோ சப்ஸ்டியூட்டட் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் சைக்ளோஹெக்சேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சைக்ளோஹெக்சேனுக்குள்ளது எப்பயுமே படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரிப் சிந்தசிஸ் வந்து இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். க்ரிப் சிந்தசிஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டுட்டு ஃபிஷர் சிண்டோல் பார்த்தோம்னா 2.5 மார்க்கும், பால்குனூர் சிந்தசிஸ் பார்த்திங்கன்னா 2.5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. அதாவது 10 மார்க்கும் 3 சிந்தசிஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நேமிங் ரியாக்ஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன், டிஸ்கிரைப் த ஸ்கிம்மிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து
கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிமிட் ரியாக்ஷன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த டிஎல் சிஸ்டம் அண்ட் நார்மல் கல்ச்சர் கேட்டுட்டு ஸோ அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்டிஷன். செகண்ட் கொஷின், த கண்டிஷன் ஆஃப் காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தால் என்ன மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் அது பொசஸ் பண்ணியிருக்கணும்னு கேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஆக்டிவிட்டி இன் த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் 2 டிஃப்ரெண்ட் சைரல் காம்பவுண்ட்ஸ் கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரோப் ஐசோமெரிசம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இன் பைஃபினல் காம்பவுண்ட்ஸ்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதர் நேம் தான் பார்த்தீங்கன்னா அட்ரோப் ஐசோமெரிசம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஷின் வந்து 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பைரிடின் கேட்டுட்டு அதோட பெசிசிட்டி கேட்டுட்டாங்க. ஃபிஃப்த் கொஷின் வந்து சிந்தசிஸ் அண்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஐசோகுயினோலின் மெத்தட்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் யூனிட்டில் இருக்கிறது ஃபுல்லாக சிந்தசிஸ் தானே. ஸோ அதனால் அதில் இருக்கிற சிந்தசிஸ் மட்டும் முடிஞ்சால் பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் கொஷின், ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அண்டு 3 ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஐசோபின் கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செவன்த் கொஷின், அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அண்ட் டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பிளைன் த mechanism of any one reaction which are used for the reduction of carbonyl compounds to the hydrocarbon. ஸோ அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க which is used for the reduction of carbonyl compounds to hydrocarbon. இது வந்து இன்டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிளைன் வித் த மெக்கானிசம் ஆஃப் எனி ஒன் ரிடக்ஷன் வித் த விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் டு ஹைட்ரோகார்பன் போது நமக்கு லெமன்சன் ரிடக்ஷன் எழுதலாம், இல்லை உல்ஃப்கிறிஸ்டன் ரிடக்ஷன், ஏதாவது ஒரு ரிடக்ஷன் நீங்கள் வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள், ரியாக்ஷன் மெக்கானிசம் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் டாக்கின்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுவுமே கூட 5th யூனிட்ல இருந்தால் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, which of the following is optically active, lactic acid or propionic acid? எது வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு கேட்டிருக்காங்க, ரீசனோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்னா இட்ஸ் கண்டைன்ஸ் 4 கைரல் கார்பன்ஸ் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் போட்டிங்கனால எது கைரல் காம்பவுண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிஸ் ஆன்டி ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிளோட நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரெசிமிக் மிக்சர், லிஸ்ட் எனி 5 மெத்தட்ஸ் ஃபார் த ரிசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ரெசிமிக் மாடிஃபிகேஷன் பண்ணதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறது, அதுதான் 5 மெத்தட்ஸ் ஃபார் த ரிசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த பாதி தப்பாக கொஷின் படித்தவங்க ரெசிமிக் மாடிஃபிகேஷனுக்குள்ள மெத்தட்ஸ் எழுதி வச்சுருவாங்க. அப்படி எழுதாதீங்க. ரெசிமிக் மாடிஃபிகேஷன் பண்ணதை எப்படி ரிசல்யூஷன் பண்ணுறதுக்கு 5 மெத்தட்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஆல் கன்ஃபார்மர்ஸ் ஆஃப் 1,2 டைக்ளோரோஎத்தின். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த ப்ராடக்ட் obtained on treating the pyrrole and furan with malic anhydride கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள், ஒன் மெத்தட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அசிபின்ஸ் அண்ட் கிவ் தேர் மெடிசினல் யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள், ஒன் மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ் அண்ட் எனி ஒன் ரியாக்ஷன் ஆஃப் தயோசோல் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4th யூனிட் வந்து படிக்கணும் அப்படின்னா எல்லா ரியாக்ஷனுமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் நைட்ரோபென்சின் ஜென்ரல் யூஸ்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் கிரிப்ஸ் சிந்தசிஸில் நைட்ரோபென்சின் ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ரீசன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த ரியாக்ஷன் சோவிங் அண்ட் அல்டாக்சிம் அண்டர் கோவிங் பெக்மன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 5th யூனிட்டு. நெக்ஸ்ட்டு வாட் எஸ் இன் சூட்டபிள் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் த சிமெட்ரி ஆஃப் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அடிக்கடி கேட்பாங்க, படித்து வைங்க. கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ வாட் ஆர் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், மெத்தட்ஸ் டு டிட்டர்மின் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்குள்ளது வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க 10 மார்க்கில். நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 மார்க் பாருங்கள். செகண்ட் 5 மார்க் வந்து டிஸ்கஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோஃபில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் பைரோல். ஸோ பைரோலுக்குள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தனா 3rd யூனிட்டு. நெக்ஸ்ட்டு 5th யூனிட்டு பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. எப்பயுமே ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்னென்னு கேட்டுட்டு ஸோ ரியாக்ஷன் எழுதினோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் பாருங்கள், அப்ளையிங் சீக்வன்ஸ் ரூல் எக்ஸ்பிளைன் ஆர்எஸ் சிஸ்டம் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இந்த ஆர்எஸ் சிஸ்டம் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ
பைஃபினைல்ஸ் அதாவது ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஃப் பைஃபினைல்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஃபோர்த் கொஷின் பாருங்கள். கிளாசிஃபை த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதோட நாமன் கல்ச்சர். மோனோசைக்ளிக் எப்படி இருக்கும், ஃபியூஸ்ட் எப்படி இருக்கும், அதாவது சைக்ளிக்னு வச்சுக்கோங்களேன். மோனோசைக்ளிக்னால் இந்த நம்ம பைரோல், ஃபியூரான், தயோபின் மட்டும் மோனோசைக்ளிக் இருக்கும். ஃபியூஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி வரும் இல்லையா, பைரோசோல், இமிடோசோல், இந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அது கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எனி டூ ரியாக்ஷன் ஆஃப் இமிடசோல். அதாவது ஃபோர்த்து கொஷினில் வந்து பர்டிகுலராக பைரோசோல் எழுதுங்க, இமிடசோல் எழுதுங்கன்னா தான் நம்மளுக்கு மறந்துருச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை. மறந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஐயோ மறந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி காமனாக மோனோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் போட்டு நாமன் கல்ச்சர் எழுதுங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் அதை அழகாக எழுதலாம். பர்டிகுலராக கேட்டு மறந்து போய் குழப்பறதை விட இந்த மாதிரி மேலாப்பில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் டூ ரியாக்ஷன் ஆஃப் இமிடசோல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இமிடசோல் கேட்டிருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக 2 ரியாக்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் கரெக்டாக தெளிவாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் நேம் ஆஃப் மோனோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வித் 2 டிஃப்ரெண்ட் ஹெட்ரோசைக்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மோனோசைக்ளிக் போட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே 2 டிஃப்ரெண்ட் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷனை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு குழப்புது அப்படின்னா நீங்கள் எழுதாதீங்க, விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கேட்டிருக்காங்க. 50 யூனிட். டார்க்கின் ரியாக்ஷன் 50 யூனிட். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்கிருஷ்ணர் ரியாக்ஷன் கான்ட்ராஸ்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ஒரு 15 மார்க் கிட்ட வருது. சிந்தசிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லேயே ஒரு 15 மார்க்கு கிட்ட வருது. 10 மார்க்கில் ஒரு 10 மார்க்கு கிட்ட வருது. மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். 50 யூனிட் மட்டும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் டூ யூ மீன் பை பார்ட்டியல் அண்ட் அப்சல்யூட் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் கேட்டிருக்காங்க. மீசோ காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் டிஃபைன் த ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன் அண்ட் கிவ் த சூட்டபிள் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்சைமேட்டிக் ரிசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மாடிஃபிகேஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்சைமேட்டிக் ரிசல்யூஷன். ஸோ அது ஒன்று மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ரைட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பரிங் ஆஃப் ஃபாலோயிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அக்ரிட் இன் 1,3 டயசோசின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஆர் பியூரின்ஸ் அண்ட் ரைட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ். ஸோ பியூரின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் நீங்கள் எப்பயுமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஜிபாபின் ரியாக்ஷன். நான் சொன்னேன்ல, இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அண்ட் ஆல்கோஹால் இன் த பெர்ச் ரிடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன்லேருந்து இன்னொரு ரியாக்ஷனுக்கு போகும்போது அந்த கேட்டலிஸ்ட்டாக இல்லை இன்டர்மீடியட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதுக்காகன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் வந்து அதை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பைரோல், கிளெமென்ஸ் அண்ட் ஸ்கிப்மிட் கண்டென்சேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸு. நீங்கள் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்து அதில் இருக்கிறத படித்தாலே மேக்ஸிமம் பாஸ் ஆகிடலாம். 50 யூனிட் விடாதீங்க, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். யூனிட் 1 to 5 கரெக்டாக 1 to 5 இது மட்டும் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. 3, 4ல் வந்து உங்களுக்கு ஈஸியானது என்ன இருக்கோ அது மட்டும் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.